இப்போ ஈரானோட அந்த டாலர் எல்லாத்தையுமே வந்துட்டு மத்த நாடுகள் வந்து முடக்கி வச்சிருந்தாங்க, குறிப்பா அமெரிக்கா. இப்போ அதோட அடுத்த கட்டமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈரானோட 12 பில்லியன் டாலரை வந்து விடுவிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அங்கேயுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட விவசாய பொருட்களை வந்துட்டு வாங்குறதுக்கு தான் அந்த டாலரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ஈரான் வந்து ரொம்பவே காண்டாயிட்டாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்ல வந்துட்டு அந்த டாலர் எல்லாத்தையுமே விடுவிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ரூல்ஸா இருக்கே தவிர உங்க நாட்டுக்கு அதை நாங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து எங்களோட டாலர், இதை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈரானோட அந்த நாடாளுமன்ற சபாநாயகர் அவர் கலிஃபாஃப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட நாடு வந்து ரொம்பவே சுதந்திரமான ஒரு நாடு, அது வந்து ஈரான் மட்டும் கிடையாது. இப்ப காமனா ஒரு நாடு வந்து சுதந்திரமா இருக்கு அப்படின்னா அங்க வந்துட்டு அந்த நாட்டை அடிமையாக்கணும் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிறது வந்து ரொம்பவே முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒப்பந்தம் வந்து நல்லபடியா சைன் ஆயிருக்குல்ல, இது வந்து அமெரிக்காவோட தோல்வியை குறிக்குது, ஈரானோட வெற்றியை இந்த உலகமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு.